இந்த தேவனை அறிகிற அறிவை நான் உங்களுக்குள்ள புகுத்தல அப்படின்னா நான் கர்த்தருடைய மனுஷனும் இல்லை, ஆமென், தேவனுக்கு உகந்தவனும் அல்ல, மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக மாறிவிடுவேன். வேதம் சொல்லுகிறது மனுஷரை பிரியப்படுத்த முடியாது. நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம், கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உம்மை அறிகிற அறிவில் என்னை சிறந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களை அறிகிற அறிவில் உமக்கு நான் முதலிடம் கொடுக்கறது இல்லை, உமக்கு நான் முதலிடம் கொடுக்கணும், உமக்கு நான் என் நேரத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கணும். என்னை அழிக்காதவர், என்னை கடிந்து கொள்ளாதவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல கோபம் கொள்ளாத தெய்வமே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கோபம் வருகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. என்னை விட்டு கொடுக்கிற தெய்வமே, எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவர், என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவர், அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பக்கமாய் நாம் நின்றால் கர்த்தர் நம்மை, ஆமென், எந்த மனுஷனிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார், எந்த பிசாசுடைய வல்லமையை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, நான் உம்முடைய சார்பிலே, உம் சார்பிலே ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உங்க சார்பில் நான் இருக்கிற ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். செபிக்க ஆரம்பிங்க. என்னென்ன சூழ்நிலைகளை வந்திருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க விடுதலையாக போறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது.